இது மாப்பிள்ளை வீட்டு கல்யாண சாப்பாடு. மாப்பிள்ளை வீட்டு கல்யாண சாப்பாடுனா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசம். என்னெல்லாம் வச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவியல், அடுத்து மோர்க்கூட்டு, அப்புறம் வாழைக்காய் தோரை, அப்புறம் நார்த்தங்காய் பச்சடி, லாஸ்ட்டாக பப்படம். அப்புறம் பழத்தை காணையில் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட தொடங்கிட்டேன். சாப்பாடை கொண்டு வச்சுட்டாவ. சரி பருப்பு வரேன்னு பார்த்தா சிக்கன் வந்துட்டு என்ன வித்தியாசமாக நம்ம ஊரில் சிக்கன்லாம் ஃபஸ்ட்டே போட்டுட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் நல்லா காரச்சாரமாக அடிபொலியாக இருந்து அடுத்த பருப்பு அதுவும் காம்பினேஷனாக ரெண்டையும் ஊற்றி தின்னாச்சு. எப்பவும் போல் அடுத்து சாம்பார், ரசம், படபடன்னு எல்லாம் ஊற்றி உள்ளே கலப்பி அடித்தாச்சு. அப்புறம் பாயசத்துக்கு பழம்தான் மிஸ்ஸிங். பப்படத்தை அழகாக இலையெல்லாம் வலித்து பிரித்து மேய்ஞ்சி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு 2 பாயசம், கருப்பு பாயசம், வெள்ளை பாயசம், அப்புறம் போளி. இதுக்கு மேலே பழமும் பூந்தியும் மிஸ்ஸிங். சரி வரோன்னு நினச்சேன், அதுவும் வராமல் போச்சு. இருந்தாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுட்டு படபடன்னு தின்னுட்டு லாஸ்ட்டில் மோருக்கு வெயிட்டிங். மோர்லேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு.